இருந்துச்சுன்னா ஐயோ தப்பு நடந்துருச்சு என்ன பண்ணுறது, இதை யார் மேலே போடுறதுன்னு யோசிக்கிறத முதல்ல நிறுத்தணும். அந்த தப்பு நம்ம மனுஷங்க, தப்பு நடந்துருச்சு, அதை இனிமேல் மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன பண்ணலாம், இந்த தப்பை எப்படி சரி பண்ணலாம், எது நியாயம் எது நியாயமற்றதுன்றதை வீட்டில் உட்காந்து எல்லாருமே பகுத்தறிஞ்சு பார்க்கணும். இதுக்கு காரணமானவங்களை எப்படி பழிவாங்கலாம், இல்லை இவங்களோட தப்பை எப்படி மூடி மறைக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சி பழிவாங்கணும்னு போனோம்னா கண்டிப்பாக நம்ம நிம்மதி இல்லாமல் போகிற மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவர் நமக்கு எவ்வளோ முக்கியமானவங்க, அவங்க இல்லைன்னா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு ஒரு ஷேக் ஆகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் தப்பு பண்ணிட்டாரா, அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். யோசிச்சுட்டு அதுக்கான தீர்வை தேடணும். அதை விட்டுட்டு ஊரில் போகிறவங்க வரவங்க எல்லாம் அந்த பழியை தூக்கி போட்டுட்டு தான் பிள்ளைய காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா கர்மா